நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிளஸ் அண்ட் மைனஸ் துலாக்கோல். இந்த வாரம் நம்ம நிகழ்ச்சியில நாம பார்க்க போற திரைப்படம் ஆர்யாவின் நடிப்பில் வெளிவந்திருக்கிற மிஸ்டர் எக்ஸ். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டமா ஒரு படத்தை எடுத்துறணும் அப்படின்னு அவங்க முயற்சி செஞ்சிருக்காங்க. அது இந்த படத்தினுடைய பிளஸ். ஆனா அதுக்கு சரியான ஒரு கதை வேணும் இல்லையா? அந்த கதை கரு இல்லாமல் போனது படத்தினுடைய மைனஸ். இதுவரைக்கும் யாரும் பேசாத ஒரு விஷயத்த சிறப்பா பேசிடணும்னு அவங்க முயற்சி செஞ்சிருக்கிறாங்க. அது இந்த படத்தோட பிளஸ். ஆனா அவங்க பேச வந்த விஷயத்த சரியா பேசாமலே போனது இந்த படத்தினுடைய மைனஸ். ஆர்யா, மஞ்சு வாரியார் மாதிரி நல்ல நடிகர்கள் இந்த படத்துல இருந்தது இந்த படத்தினுடைய பிளஸ். ஆனா அவங்கெல்லாம் இருந்தும் இந்த படம் நமக்கு சரியா கனெக்ட் ஆகாமல் போனது இந்த படத்தினுடைய மைனஸ். இப்படி இந்த மிஸ்டர் எக்ஸ் திரைப்படத்தில் இருக்கிற பிளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னும் நுட்பமா டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். இது பிளஸ் அண்ட் மைனஸ் துலாக்கோல். மிஸ்டர் எக்ஸ் திரைப்படத்தினுடைய ஒன்லைன் இதுதான். இது ரொம்ப சிம்பிளான ஒன்லைன்னு சொல்லிட முடியாது, ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒன்லைன் தான். ஆனால் இதை சிம்பிளாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அமெரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்ட ஒரு நியூக்ளியர் டிவைஸ்னால இந்தியாவுக்கும் இந்தியாவினுடைய மக்களுக்கும் மிகப்பெரிய ஆபத்து ஒன்று காத்திருக்கு. கிட்டத்தட்ட 3ஆம் உலக போருக்கான துவக்கமாகவே அந்த ஆபத்து அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கிற பட்சத்தில் அந்த ஆபத்திலிருந்து இந்தியாவையும் அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் நடக்கவிருந்த G20 மாநாட்டையும் மக்களையும் கதாநாயகன் எப்படி காப்பாற்றினாரு, அந்த காப்பாற்றுதலுக்கு இடையில அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் இழந்தாரு, எதெல்லாம் அவர் என்ன மாதிரியான விஷயங்கள், என்ன மாதிரியான சவால்களை எல்லாம் எதிர்கொண்டார் அப்படிங்கிறத ஃபேமிலி எமோஷன் கலந்து ஒரு த்ரில்லர் ஜானர்ல சொல்லியிருக்கிற திரைப்படம் தான் மிஸ்டர் எக்ஸ். படத்தினுடைய முதல் பிளஸ் யார் அப்படின்னா நாயகன் ஆர்யாவை தான் சொல்லணும். இந்த படத்திற்காக அவர் நிறைய மெனக்கெட்டு இருக்கிறது படத்தில் ஸ்க்ரீனில் அவரை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. அவ்வளோ ஃபிட்டாக வச்சிருக்கிறார் பாடியை. இந்த கேரக்டருக்கு ஒரு ஸ்பை கேரக்டர் தான் அவர் பண்ணியிருக்காரு. ராவுனுடைய ஏஜென்ட்டாக தான் அவர் நடிச்சிருக்கிறாரு. ஒரு ஃபிட்டான ஒரு ரா ஏஜென்ட் எப்படி இருப்பாரோ அந்த ஃபிசிக்கை தன்னுடைய உடம்புல கொண்டு வரதுக்கு நிறையவே மெனக்கெட்டிருக்காரு. அதை தாண்டி தன்னுடைய ஷோல்டர்ஸ், அவருடைய உடம்பு பார்த்தாலே வி ஷேப்பாக இருக்குது, ஷோல்டர்ஸ் நல்லா பெருசாக இருக்குது. காரணம், ஒட்டுமொத்த படத்தையும் தன்னுடைய ஷோல்டரில் சுமக்க வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு இந்த படத்தில் இருக்குது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ரொம்ப அற்புதமாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இந்த படத்தை நமக்கு ஓரளவுக்கு என்கேஜ்டு ஒரு ஃபிலிமாக, என்கேஜ்டு அவுட்டாக நமக்கு திரையில் பார்ப்பதற்கு ஒரு அனுபவம் கிடைத்ததற்கான காரணம் நடிகர் ஆர்யாவினுடைய அர்ப்பணிப்பு அப்படின்னு தான் சொல்லியாகணும். அவர் இந்த படத்தினுடைய முதன்மையான பிளஸ். படத்தினுடைய அடுத்த பிளஸ் நடிகை மஞ்சு வாரியாரை தான் சொல்லி ஆகணும். காரணம், இவங்க இந்த படத்தில் கமிட் ஆகிறதுக்கு முன்னாடியே இதில் நிறைய மெனக்கடல் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு தான் கமிட் ஆகிருக்காங்க அப்படின்னு தோணுது. படம் முழுக்க அவங்க வராங்க. ஜஸ்ட் லைக் தட் வந்துட்டு ஒரு நடிப்பை வெளிப்படுத்திட்டு போகிற ஒரு கேரக்டர் கிடையாது. அதை தாண்டி, நடிப்பை தாண்டி, எமோஷன்ஸை தாண்டி ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இருக்குது. அதில் நிறையவே அர்ப்பணிப்போடு அவங்க வேலை செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நமக்கு தெரியுது. அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப ப்ராப்பராக பக்காவாக அவங்களுக்கு ஃபிட் ஆகிறது நமக்கு பார்க்கும்போது, ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்களுடைய கேரக்டர் எழுதப்பட்ட விதத்தில் ஒரு சில ஃப்ளாஸ் இருந்தாலும் அந்த ஃப்ளாஸ் எல்லாம் மறக்கடிக்கிற மாதிரி இவங்க தன்னுடைய பர்ஃபார்மன்ஸின் மூலமா அதை ஒரு மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. அதனால இவங்க இந்த படத்தினுடைய அடுத்த பிளஸ். படத்தினுடைய அடுத்த பிளஸ் இசையமைப்பாளர் திபு நினன் தாமஸ். இவர் நிறைய ஹிட் பாடல்களை இதுக்கு முன்னாடி பல படங்களில் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் ஒரு ப்ராப்பரான ரீரெக்கார்டிங் ஆர்ஆர்னா இந்த படத்தை தான் அவருக்கு நம்ம எடுத்துக்காட்டாக சொல்லணும். அவ்வளோ என்கேஜாக இருக்குது. படம் பார்க்கும் பொழுது நமக்கு எங்கேயுமே ஒரு சலிப்பு ஏற்பட்டுடாத மாதிரி மியூசிக்கில் ரொம்ப அழகாக மேட்ச் பண்ணியிருக்காரு. படம் தொடங்கி அடி இன்ட்ரோல் பிளாக் வர வரைக்கும் என்னடா டக்குன்னு இன்ட்ரோல் பிளாக் வந்துருச்சே அப்படின்னு நம்மளை நினைக்க வைக்கிறதுக்கு ஒரே காரணம் இவருடைய இசை தான். இந்த படத்துக்குள்ளே நாம் ரொம்ப எளிதாக பயணம் செஞ்சதுக்கு காரணம் இந்த படத்தினுடைய திரைக்கதையோ எழுத்தோ கிடையாது, இசையமைப்பாளர் திபு நினன் தாமஸ் தான். ஸோ இவர் தான் இந்த படத்தினுடைய அடுத்த பிளஸ். படத்தினுடைய அடுத்த பிளஸ் பிரசன்னா ஜிகே. இவர் தான் இந்த படத்துக்கு எடிட் பண்ணியிருக்கிறார். படத்தொகுப்பாளராக ஜென்ரலாக ஒரு படத்தொகுப்பாளர் என்ன பண்ணுவாங்க, அந்த கதைக்கு அப்படியே கோர்த்து நமக்கு ஒரு கதை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதை தாண்டி அந்த படத்தொகுப்பின் மூலமாக நம்மளை பரபரப்புக்கு உட்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக எடிட்டராக இவர் தன் பங்குக்கு ஒரு பெரிய வேலையை பார்த்துருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். எப்படி ஒரு மியூசிக் டைரக்டராக ஆர்ஆரில் நம்மளை என்கேஜ் பண்ணாரோ திபு நினன் தாமஸ், அதே மாதிரி அதை விட ஒரு படி மேலே போய் ஒரு எடிட்டராக பிரசன்னாவும் இந்த படத்தில் நம்மளை என்கேஜ் பண்ணி வச்சிருக்கிறாரு. நமக்கு ஒவ்வொரு காட்சியும் போர் அடிக்காதவனும் டக்கு டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த காட்சிகள் மாறி ஒரு கதை சொன்ன விதத்தில் சூப்பரான ஒரு எடிட்டிங் பேட்டர்ன் இந்த படத்தில் அவர் செட் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அது நமக்கு படம் பார்க்கும்போது ரொம்பவே என்கேஜாக இருந்தது. அதனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பிரசன்னா இந்த படத்தினுடைய எடிட்டராக ஒரு ப்ளஸ்ஸாக மாறி நிற்கிறார்.
இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது பல்வேறு காலகட்டங்களில் நடக்கிற கதையை சொல்கிறாங்க. அதை தாண்டி இந்த படத்தையும் பல்வேறு நாடுகள்லையும் படம் பிடிச்சிருக்கிறாங்க. இப்போ ரஷ்யாலலாம் அவங்க ஷூட் பண்ணியிருக்கிற அந்த விதத்தை பார்க்கும் பொழுது, அந்த விஷுவல்ஸ்லாம் பார்க்கும் பொழுது ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற ஒரு உணர்வை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அது நிச்சயமாக வரவேற்பு தகுந்த ஒரு விஷயம். அதற்காக அவங்க ரொம்ப மெனக்கெட்டுருக்கிறாங்க. நமக்கு இந்த படத்தினுடைய கதையில் ஒரு சில சிக்கல்கள் இருந்தாலும் படம் பார்க்கும்போது ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற ஃபீல் கொடுத்தது இந்த படத்தினுடைய ஒரு முக்கியமான ப்ளஸ். மிஸ்டர் எக்ஸ் திரைப்படத்தினுடைய விஷுவல்ஸை பார்க்கும்போதே நமக்கு பளிச்சுன்னு புரிகிற விஷயம், இது ஒரு பிரம்மாண்டமான பொருட்செலவில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் அப்படிங்கிறத நம்மளால் ரொம்ப ஈஸியாக உணர்ந்துட முடியும். இப்படி பல நாடுகளுக்கு போய் நல்ல பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டை வச்சு ஷூட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருந்தும், ஒரு பிரம்மாண்டமான பட்ஜெட்டில் ஒரு கதை சொல்வதற்கான சாத்தியம் கிடைத்தும், இப்படியான இயக்குநர்கள் சில இடங்களில் சில தவறுகளை பண்ணும் பொழுது அந்த படம் நம்மளை கனெக்ட் பண்ணாமலே போயிடுது. அப்படி கனெக்ட் பண்ணாமல் போவதற்கு எதெல்லாம் காரணமோ அதுதான் இந்த படத்தினுடைய முக்கியமான மைனஸ். அது என்னன்றதை இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். படத்தினுடைய முதல் மைனஸ் யார் அப்படின்னா, படத்தினுடைய இயக்குனர் மனு ஆனந்த் அவர்களை தான் நம்ம சொல்லி ஆகணும். காரணம், இந்த படம் எழுதப்பட்ட விதம் தான். இந்த படத்தில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கொடுத்து ரசிகர்களை, பார்வையாளர்களை அப்படியே பரவசப்படுத்திடணும், அவங்களை என்கேஜ் பண்ணிடணும் அப்படிங்கிற முயற்சியில் நிறைய காட்சிகளை அவர் எழுதியிருக்கிறார். ஆனால் அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் நம்மளால் கண்டுபிடிக்க முடிகிற பட்சத்தில் ஒரு ப்ரெடிக்டபுளாக இருக்கும் பொழுது அது நமக்கு எவ்வளோ பெரிய அஸ்வரஸ்யத்தை கொடுக்கும், அது நமக்கு எவ்வளோ பெரிய அயற்சியை கொடுக்கும். அப்படித்தான் அந்த படத்தில் நிறைய ட்விஸ்ட் இருக்குது. நாம் எதிர்பார்த்து இதெல்லாம் ஒரு ட்விஸ்ட்டுன்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது, ஆமாம் இதுதான் அந்த படத்தினுடைய ட்விஸ்ட்டுன்னு அவங்க சொல்லும் பொழுது நமக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் வருவதை தவிர்க்க முடியல. இந்த விஷயங்களை எல்லாம் படத்தை ஸ்கிரிப்டாக, திரைக்கதையாக எழுதும் பொழுதே சரி செஞ்சுருந்தா இன்னும் பெட்டரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடச்சிருக்கும். அது இல்லாமல் போனதற்கு காரணம் படத்தினுடைய ரைட்டரான மனு ஆனந்த் அவர்கள் தான். அதனால் அவர் தான் அந்த படத்தினுடைய ஒரு சின்ன மைனஸ். படத்தினுடைய அடுத்த ரொம்ப முக்கியமான மைனஸ் யார் அப்படின்னா, நடிகர் கௌதம் கார்த்திக். இவருக்கு தான் ஒரு முக்கியமான ரோல். படத்தினுடைய வில்லனே இவர் தான். அப்படி இருக்கும் பொழுது தனக்கு கிடைத்த வாய்ப்பை எப்படியெல்லாம் அவர் பயன்படுத்தியிருக்கணும், எவ்வளோ வெர்சடைலான ஒரு நடிப்பை அவர் வெளிப்படுத்தியிருக்கணும். படம் முழுக்க ஒரே மாதிரியான டயலாக் டெலிவரி, ஒரே மாதிரியான சிரிப்பு, ஒரே மாதிரியான நடை, ஒரே மாதிரியான காஸ்டியூம்னு இவர் ஃபஸ்ட்டு காட்சியில் இவர் எப்படி நடித்தாரோ அதே மாதிரி தான் என்டையர் படமும் கடைசி கிளைமாக்ஸ் வரைக்கும் அவர் அப்படியே நடிச்சிருக்கிறார். அவரோட நடிப்பு பார்க்கும் பொழுது எந்த விதத்துலையும் வித்தியாசம் இல்லாத ஒரு நடிப்பு, எந்த விதத்துலையும் நம்மளை என்கேஜ் பண்ணாத ஒரு நடிப்பாக இருக்கிறது பார்க்கும் பொழுது நமக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. இப்படியான ஒரு வில்லனை இந்த படத்தில் நம்மளால் ரசிக்க முடியல. ஒரு வெர்சடைலான விதவிதமான நடிப்பை கொடுப்பதற்கு பொட்டன்ஷியல் உள்ள ஒரு ஸ்கிரிப்டில் ஒரே மாதிரியான நடிப்பை வெளிப்படுத்தியதனால இந்த படத்தினுடைய ஒரு சின்ன மைனஸாக மாறி இருக்கிறாரு படத்தினுடைய வில்லனாக நடித்திருக்கிற கௌதம் கார்த்திக். படத்தினுடைய அடுத்த மைனஸ் பாடல்கள். படத்தினுடைய இசையமைப்பாளர் திபு நினன் தாமஸ் தான் படத்தை தன்னுடைய பின்னணி இசையின் மூலமாக தாங்கி பிடிச்சார் அப்படிங்கிறத பாசிட்டிவில் பார்த்தோம். ஆனால் படத்தினுடைய பாடல்கள் நம்மளை எந்த விதத்திலையும் ஈர்க்கவே இல்லை அப்படிங்கிறது படத்திற்கு ஒரு முக்கியமான மைனஸ் தான். ஆர்யாவிற்கும் நாயகி அனேகாவிற்கும் இடையில் வருகிற அந்த காதல் பாடலாக இருக்கட்டும், பின்னாடி இந்த தேசத்தை பற்றி வருகிற அப்படி கூஸ்பம்ப்ஸ் கிரியேட் பண்ணணுன்ற முயற்சியில் அவங்க போட்ட அந்த பாடல்களாக இருக்கட்டும், எதுவுமே நமக்கு பெருசாக கனெக்ட் ஆகாமல் போனது இந்த படத்தினுடைய ஒரு சின்ன மைனஸ். படம் துவங்கிய ஒரு முதல் 5 நிமிடங்கள் இருக்குல்ல, அதில் பல விஷயங்களை பேசுகிறாங்க. அமெரிக்க இராணுவம், இந்திய இராணுவம், சைனாவினுடைய நியூக்ளியர் டெஸ்ட்டு, அதை சரி செய்வதற்கு, அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு வந்த நியூக்ளியர் டிவைஸ் அப்படின்னு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பேசி நம்மளை அப்படியே நிமிர்ந்து உட்கார வைக்கிறாங்க. இப்போ பெரிய விஷயம் பேச போகிறாங்க, பயங்கரமாக இருக்க போகுது இந்த படம் அப்படின்னு சொல்லி நம்ம நிமிர்ந்து உட்காரும் பொழுது கதாநாயகனை அறிமுகப்படுத்துகிறாங்க, அடுத்த கதாநாயகி அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்படி ஒவ்வொரு கேரக்டராக அறிமுகத்துக்கே கொஞ்சம் நேரம் ஆகிடுது. இவங்கெல்லாம் அறிமுகப்படுத்தினதுக்கப்புறம் ஒரு எமோஷ்னல் ட்ராமாக்குள்ளே இந்த படம் பயணிக்க துவங்குது இல்லை, அந்த இடத்துல தான் இந்த படத்தினுடைய லேகே தொடங்குது அப்படின்னு சொல்லலாம். பயங்கரமான ஒரு விஷயத்தை சொல்லாமல் இப்படியான ஒரு கதைக்களத்திலே இந்த படம் பயணிச்சிருந்ததுனா கூட நம்மளால் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துருந்துருக்க முடியும். பெரிய விஷயத்தை சொல்லிவிட்டு அதற்கப்புறம் அந்த காட்சிகள் எல்லாம் ரொம்ப சுமாரான காட்சிகளாக இருந்து போனது இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான மைனஸ்.
இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் நடித்த ஆர்யாவாக இருக்கட்டும், மஞ்சு வாரியாராக இருக்கட்டும், ஜெயபிரகாஷாக இருக்கட்டும், காளி வெங்கட்டாக இருக்கட்டும், நாயகி அனகாவாக இருக்கட்டும், ரைசா வில்சனாக இருக்கட்டும், எல்லோருமே தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரத்தை ரொம்ப அற்புதமாக நடித்து தங்களுடைய அற்புதமான நடிப்பு இந்த படத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனால் எல்லோரும் நன்றாகவே நடித்தும் இந்த படம் நமக்கு கனெக்ட் ஆக போனதற்கு காரணம் அவங்களுடைய கேரக்டர்ஸ் எழுதப்பட்ட விதம் தான். அந்த கேரக்டரைசேஷன் இருக்கு இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் இந்த கதாபாத்திரம் இப்படி தான் இருக்கும், இந்த கதாபாத்திரம் இப்படி தான் இருக்கும் நம்ம எழுதுவோம் இல்லையா, இந்த ரைட்டிங் இருந்த ஃபிளாஸ் தான் அவங்களுடைய நடிப்பு அற்புதமாக இருந்தும் அது நமக்கு கனெக்ட் ஆகாமல் போனதுக்கான காரணமாக மாறிடுச்சு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நடிகர்கள் நன்றாக நடித்தும் சரியாக எழுதப்படாததால் இந்த படம் நமக்கு பெருசாக கனெக்ட் ஆகலை அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான மைனஸ். மிஸ்டர் எக்ஸ் திரைப்படத்தினுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தோம். இன்னும் நுட்பமாக இன்னும் டீட்டெயிலாக இந்த படத்தினுடைய ப்ளஸ் மைனஸை பார்ப்போம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் அருள் வின்சென்ட். இந்த படத்தை ஒரு ஹாலிவுட் தரத்துக்கு கொடுக்கணும், ஃபாரினில் எடுக்கப்பட்ட காட்சிகளை எல்லாம் பார்க்கும் பொழுது, அந்த ஆம்பியன்ஸில் இருக்கிற காட்சிகள்லாம் பார்க்கும் பொழுது ஒரு ஹாலிவுட் படம் பார்த்த உணர்வை தமிழ் ரசிகர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இவங்க நிறைய மெனக்கெட்டிருக்காங்க. அந்த மெனக்கெடல்கள் பொய்யாகலை. நிச்சயமாகவே அந்த உணர்வு நமக்கு படம் பார்க்கும்போது கிடைக்குது. அதுதான் இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான ப்ளஸ். ஆனால் அதே நேரத்தில் ஹாலிவுட் தரத்துக்கு ஒரு படத்தை கொடுக்கணும், விஷுவல்ஸ்லாம் ஹாலிவுட் படங்கள் மாதிரி இருந்துட்டால் போதும், கதை சாதாரண ஒரு கதை, ரொம்ப ஈஸியில் எளிதில் ப்ரெடிக்ட் பண்ணிடுற மாதிரியான ஒரு கதை, அந்தவே போதும்னு இந்த படக்குழுவினர் நினச்சி கதை எழுதும் பொழுதும் இந்த படத்திற்கான திரைக்கதை எழுதும் பொழுதும் ரொம்ப மெனக்கடாமல் ஜஸ்ட் லைக் தட் ஒரு கதையை எழுதிட்டு அந்த படமாக எடுத்திருக்கிறாங்களோ அப்படின்னு நமக்கு படம் பார்க்கும்போது தோணுது. பார்த்தீங்களா அந்த எண்ணம் வந்தது தான் அந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான மைனஸ். ப்ரெடிக்டபிள் ட்விஸ்ட், அதுதான் இந்த படத்தினுடைய ரொம்ப பிரதானமான மைனஸ். அதனுடைய உச்சமாக நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா, படத்தினுடைய வில்லனாக வருகிற கௌதம் ராம் கார்த்திக் இருக்கார் இல்லையா, அவர் இன்ட்ரோ ஆகிற அந்த காட்சி இருக்கு இல்லையா, அது ஒரு பெரிய ஃபைட் சீக்வன்ஸ்க்கு அப்புறம் தான் அவரை ரிவீல் பண்ணுறாங்க, இவர் தான் இந்த படத்தினுடைய வில்லன் அப்படின்னு. கடைசியாக இவர் யாரெல்லாம் அடித்து கொள்கிறாரோ அவங்க அத்தனை பேர் இவருடைய ஆளாக இருக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது எதற்காக இவங்களெல்லாம் அவர் சுட்டு கொன்னார், இவங்கெல்லாம் சுட்டு கொன்னாதான் இவர் நாயகன்னு நம்ம நம்புவோம். கடைசியில் இவரே வில்லன் அப்படின்னு சொன்னால் பெரிய ட்விஸ்ட்டாக இருக்கும்னு படக்குழுவினர் நினச்சிருக்காங்க போல இருக்கு. அது ஓகே தான், ட்விஸ்ட்டு தான். ஆனால் ட்விஸ்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய ஆட்களை எல்லாம் சுட்டு கொள்ளுவாங்களா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வரும் பொழுது என்ன அவங்க எழுதியிருக்காங்க, என்ன அவங்க ஸ்கிரிப்டாக எழுதியிருக்காங்க அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி ஒன்று வருவதையும் தவிர்க்க முடியல. இப்படியான பிரச்சனைகள் தான் இந்த படத்தில் இருக்கிற ரொம்ப முக்கியமான மைனஸ். ஆனால் அதே நேரத்தில் பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியுது, ப்ரெடிக்டபிளாகவே இருக்குது. அப்படின்னாலும் படத்தினுடைய மேக்கிங்கின் மூலமாகவும் ஆர்யா, நம்மளுடைய இவங்க மஞ்சு வாரியார் மாதிரியான முக்கியமான கதாபாத்திரங்களுடைய நல்ல நடிப்பின் மூலமாகவும் அதெல்லாம் பெரிய அளவில் வெளியில் தெரியாமல் மேனேஜ் பண்ணியிருக்கிறது இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான ப்ளஸ். இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான ப்ளஸ் என்ன அப்படின்னா, ஆர்யாவினுடைய டெடிக்கேஷனை தான் நம்ம சொல்லி ஆகணும். இந்த படத்திற்காக அவர் தன்னுடைய உடம்பை ரொம்ப ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறையவே மெனக்கெட்டிருக்காரு. அதை தாண்டி ஒரு ஸ்பை, ஒரு அவனுடைய ஏஜென்ட் எப்படி இருப்பான், அவனுடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும், அவன் பேசுறது எப்படி இருக்கும், அவனுடைய நடை எப்படி இருக்கும், அவனுடைய ட்ரெஸ்ஸிங் எப்படி இருக்கும், எல்லாத்தையுமே ரொம்ப நுட்பமாக உள்வாங்கி அந்த கேரக்டருக்கு உயிர் கொடுத்துருக்கிறாரு ஆர்யா. அவர் இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான ப்ளஸ். ஆனால் அதே நேரத்தில் அவருக்கு இணையான ஒரு ரோலில் ஒரு வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிற கௌதம் ராம் கார்த்திக் அந்த கதாபாத்திரத்தை எதுவுமே ஹோம்ஒர்க்கே பண்ணாம கொடுத்த காஸ்டியூமை போட்டுட்டு ரொம்ப ஜாலியா கேஷுவலா சிரிச்சுக்கிட்டே இருந்தா நம்ம பெரிய வில்லன் அப்படிங்கிற மாதிரியான மனநிலையில எல்லா காட்சிகள்லையுமே ஒரு ஸ்மைலோடே இருக்கிறாரு. அது நமக்கு பெரிய அளவில் கனெக்ட் ஆகாமல் போனதும் அவருடைய நடிப்பும் இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான மைனஸ். ஒரு பெரிய விஷயத்தை, மூன்றாம் உலகப் போருக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய நியூக்ளியர் அரசியலை பேசணும்னு நினச்சி இவங்க நிறைய விஷயங்களை மெனக்கிட்டுருக்கிறாங்க. அது எதுவுமே நமக்கு பெரிய அளவில் கனெக்ட் ஆகாமல் போனதற்கு காரணம் இவங்க சரியாக அந்த கதையை எழுதலை அப்படிங்கிறது தான். அதுதான் இந்த படத்தினுடைய ரொம்ப முக்கியமான மைனஸ். பல இடங்களில் இவங்க என்ன சொல்ல வராங்கன்றதே நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. அது பெரிய கன்ஃபியூஷனை கொடுக்குது. அதுதான் அந்த படத்தினுடைய ரொம்ப பிரதானமான மைனஸ். ஆனால் இத்தனை மைனஸ் இருந்தாலும்
படத்தை பார்க்கும் பொழுது ஒரு முறை அந்த படத்தை பார்க்கலாம். நிறைய இடங்களில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. அது சில இடங்கள் நமக்கு ப்ரெடிக்டபிளாகவே இருந்தாலும் பல இடங்களில் நம்மளை என்கேஜ் பண்ணுது. ஆனால் ஒரு டீசெண்டான ஒரு முறை பார்ப்பதற்கு உகந்த ஒரு ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் ஜானரில் வெளிவந்திருக்கிற ஒரு திரைப்படமாகத்தான் இந்த மிஸ்டர் எக்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இந்த படத்தினுடைய ஒரு சின்ன மிஸ்டர் எக்ஸ் திரைப்படம் பற்றி நிறைய குறைகளை நாம் சுட்டி காட்டணும். அதெல்லாம் ஒரு ரசிக மனநிலையில் நம்ம சொன்னது தான். இதெல்லாம் பெட்டராக பண்ணியிருந்தா இன்னும் நமக்கு நல்ல என்கேஜான ஒரு படம் கிடச்சிருக்குமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தான். இது நம்முடைய கருத்து தான். நம்முடைய நிகழ்ச்சி இந்த மிஸ்டர் எக்ஸ் திரைப்படத்திற்கு வழங்கி இருக்கிற ஸ்டார் வேல்யூ என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். மிஸ்டர் எக்ஸ் திரைப்படத்திற்கு நம்முடைய நிகழ்ச்சி வழங்கி இருக்கிற நட்சத்திர மதிப்பீடு 3. நேர்களே, மீண்டும் வேறொரு திரைப்படத்தோடும் அந்த திரைப்படம் சார்ந்த செய்திகளோடும் உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இது ப்ளஸ் அண்ட் மைனஸ் துலாக்கோல்.